நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஓன் கான்செப்டான ஸ்னைப்பர் தேரி தான். ஸோ இந்த ஸ்னைப்பர் தேரியோட வீடியோ எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே நம்ம அதை பற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பேசிக்கில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா 2 விதமான பிளேலிஸ்ட் இருக்குது. ஒன்று தமிழ் ஸ்டாக் ஸ்னைப்பர் தேரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, தென் மேக்ஸ் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபுல் கோர்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் தேரியோட கான்செப்ட் பற்றி தான் போஸ்ட் மார்க்கெட் கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து புதுசெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. மார்க்கெட் என்ன நடக்குது, எப்படி இயங்குது அப்படிங்கிறது தான் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிஃப்டி நேற்றோட க்ளோசிங்கில் இருந்த ஓடிஎம் செல்லர்ஸை வச்சு இன்றைக்கான மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல டிப்ஸோ கால்ஸோ இல்லை மார்க்கெட்டில் இந்த இடத்துல பை பண்ணலாங்கிற மாதிரி எந்த விதமான கின்ஸுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, அதுக்கு பிஹைண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எந்த ஒரு இண்டெக்ஸ் அப் சைடும் டவுன் சைடும் போகணும் அப்படின்னாலுமே அந்த இண்டெக்ஸ் பிஹைண்ட் இருந்து ரன் பண்ணக்கூடிய கால் அண்ட் புட் செல்லர்ஸால் தான் இயங்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. எந்த விதமான இண்டெக்ஸ் அப்பும் டவுனும் போச்சுன்னா அதுக்கு பிஹைண்ட் வந்து கால் அண்ட் புட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து அமெரிக்காவில் நியூஸு, பாகிஸ்தானில் நியூஸு, எங்கேயும் யாரை குண்டு போடுறாங்க, இந்த மாதிரி எந்த நியூஸுக்கும் இடம் கிடையாதுங்க. மார்க்கெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வெல் பிளான்டு ஒன்று. அப்போ அந்த நியூஸ்லாம் வரும்போது அதை வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுவாங்க. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கான மார்க்கெட் ஏன் சைட்வேஸ் போச்சு, இந்த சைட்வேஸ் போகிறதுக்கான காரணங்கள் என்ன, இதை முன்னக்கூடிய ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியுமா, இதை மாதிரி உள்ள டிஸ்கஷன் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் புது கமெண்ட்ஸ் நிறையாவே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. செல்லர்ஸோட கேம் பிளான் என்ன, அதில் எப்படி நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பீங்க. அது போக ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக வேணும் அப்படின்னா தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி ஃபுல் கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கிட முடியும் யூடியூப் வாயிலாக. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோவில் போயிடலாம். ஸோ நேற்றோட மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் அண்ட் பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே சைட்வேஸ் போகும். கரெக்டுங்களா? நிறைய பேர் இந்த வேர்டு அடிக்கடி சொல்லுவாங்க. பட் சம் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸோ கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா சம் டேஸ்லாம் மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், ட்ரெண்டிங்லேயே இருப்பான். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அப்போது ஒரு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக போச்சுன்னா நெக்ஸ்ட் டே சைட்வேஸ் போகணுங்கிற கண்டிஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது எங்கே க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் அண்டு புட் செல்லர்ஸ் தான். பிகாஸ் ஒரு கால் செல்லர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் கால் செல்லர்ஸ். இட் மீன்ஸ் கால் அப்படிங்கிறது செல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகணும். அப்போ செல் பண்ணாலும் கீழே போகிற கண்டிஷன் கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன் அது. அதே போல் ஒரு புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க புட் ப்ரீமியமை செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போகணும். இதுதான் லாஜிக். ஓகே. ஸோ அப்போது இந்த கால் செல்லர்ஸும் புட் செல்லர்ஸுமே 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க மார்க்கெட்டில். இட் மீன்ஸ் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்கள மார்க்கெட் கீழே போகணும் அப்படிங்கிறதுக்காக கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாருமே செல் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் எல்லாமே செல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் கண்டிப்பாக சைட்வேஸ்குள்ளே போகும். கரெக்டுங்களா? அப்படி சைட்வேஸ்குள்ளே போச்சுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட் சொல்கிறோம். இது எப்போலாம் நடக்கும் அப்படின்னா எல்லா நாளும் நடக்காது. ஸோ ஒரு ப்ரீவியஸ் டேவோட நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு நியூ திங் இந்த இடத்துல சொல்கிறோம், ஒரு ப்ரீவியஸ் டேவோட செல்லர்ஸை பொறுத்து தான் நெக்ஸ்ட் டே சைட்வேஸ் அப்படிங்கிறத முடிவாகக்கூடியது. அப்போது இந்த ப்ரீவியஸ் டேவோட செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இது ஹை பாயிண்ட், இது லோ பாயிண்ட். இட் மீன்ஸ் கால் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட், புட் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் இல்லைங்களா? புட் செல்லர்ஸ் செல் பண்ணிட்டாங்கன்னா புட்டை மார்க்கெட் மேலே போகும். இது க்ளோஸ் வேல்யூ. இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்பாட் ஈக்குவல் டு கால் ஆப்ஷன் ப்ரீமியம், ஸ்பாட்
நாட் ஈக்குவல் டு புட் ஆப்ஷன் ப்ரீமியம். இதான் கண்டிஷன் நம்மளுக்கு. அப்போது ஸ்பாட் எப்படி இருக்குது? ஹை லோ க்ளோஸு இப்படி இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கால் ஆப்ஷன் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். இதுதான் லாஜிக். புட் ஆப்ஷன் அப்போ எப்படி இருந்திருக்கணும்? ஆப்போசிட்டானா ஹை நியரஸ்ட்டில் க்ளோஸில் இருந்திருக்கணும். இந்த லாஜிக்கல். ஸோ இந்த லாஜிக்கலில் மார்க்கெட் வந்து புட்டு ப்ரீமியம் இருந்துச்சு அப்படின்னா இது சைடுஸ் போயிருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லாஜிக்கலில் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புட்டு சைடுஸ் போயிருக்காது. அப்போ அந்த லாஜிக்கல் இருந்துச்சான்னு பார்த்து வந்துடலாமா? அப்போ நேற்றோட க்ளோஸ் அப்படிங்கிறது 24,830 நியரஸ்ட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 24,800 எடுத்து பார்க்குறேன் ரவுண்ட் ஃபிகராக. ஸோ என்எஸ்சி வெப்சைட் எடுக்கிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி இன் டெரிவேட்டிவ்ஸ். மேபி வீடியோ ஒரு 20 மினிட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நியூ திங் லேர்ன் பண்ண தான் போகிறீங்க. இதில் டேரெக்டாக நான் ஆப்ஷன் செயின் போய்க்கிட்டேன். ஸோ 24,800ஓட கால் ஆப்ஷன் எடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கால் ஆப்ஷனில் ஆல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்க்குறேன். ஏன்னா நேற்றோட டேட்டா எனக்கு தேவை அந்த ரீசனுக்காக. ஸோ அப்போது கால் ஆப்ஷன் 24,800 ஹை பாயிண்ட் அப்படிங்கிறது 418, லோ பாயிண்ட் அப்படிங்கிறது 175, க்ளோஸ் அப்படிங்கிறது 217. அப்போ என்ன இருக்கான்? லோ நியரஸ்ட்டில் க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிஷன் புரியுதுங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம்? அதே 24,800க்கு புட்டு எடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த புட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட் அப்படிங்கிறது 239, லோ பாயிண்ட் அப்படிங்கிறது 112, க்ளோஸ் பாயிண்ட்ங்கிறது 152. க்ளோஸ் எங்கே இருக்குது? லோ நியரஸ்ட்டில் இருக்குது. லாஜிக் புரிஞ்சா? அப்போது நேற்றோட மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் கீழே இறங்கியிருக்கான், புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் கீழே தான் இறங்கியிருக்கான். அப்போ ரெண்டு இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க? போத் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். இதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் முடியும் போதே ஒரு சைட்வேஸ் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கான மார்க்கெட்டுக்கான டைம் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் மார்க்கெட் மூமெண்டம் சான்சஸ் ஆர் தேர். எப்போ அப்படின்னா 24,830க்கு பிலோ இருந்துச்சுன்னா என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? கால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதுவே 24,830 அபோவ் இருந்துச்சுன்னா புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதான் கண்டிஷன் இன்னைக்கு. அப்போது மார்க்கெட் மார்னிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 24,830 பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் இருந்தும் ஏன் புட் செல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணலை? இதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாமே பேசிக் திங்கிங். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மேலே கீழே போகிறதுக்கு நிஃப்டி பிகைனில் இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் புட் செல்லர்ஸோட பொசிஷனை வச்சு தான் முடியும். அது மாதிரி தான் எல்லா இண்டெக்ஸுமே. இங்கே நிறைய இன்னொன்று சொல்லுவாங்க, நிஃப்டி வந்து மேலே போய்கிட்டு இருக்கு, பேங்க் நிஃப்டி கீழே போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் சொல்லுவாங்க. அதாவது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். இட் மீன்ஸ் நிஃப்டி 1 ரூபா ஏறினான்னா பேங்க் நிஃப்டி 2.5 அப்படிங்கிறது ஏறணும். இது வந்து இப்போ இல்லைங்க, ஆதி காலத்துலேருந்து இந்த ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முரண்பாடாக இருக்குது, நிஃப்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதான் என்ன சொல்கிறாங்க? இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோ, டைவர்ஜென்ஸ், இது மாதிரி நிறைய வேர்டெலாம் சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் மாறாகும். நிஃப்டி சைடுஸில் போய்கிட்டு இருப்பான், பேங்க் அடிச்சு ஏற்றிக்கிட்டு இருப்பான். இதில் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? நோட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இதை மாதிரி நோட் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒவ்வொரு இண்டெக்ஸுமே மேலே கீழே போகிறது அதுக்கு பிஹைண்ட் இருக்கக்கூடிய கால் அண்ட் புட் செல்லர்ஸை பொறுத்து தான். இதை சிலர் என்ன சொல்லுவாங்க? ஆப்ரேட்டரும்பாங்க. ஆப்ரேட்டரில் மார்க்கில் யாரும் கிடையாதுங்க. யாரோ கமெண்ட் வரது பண்ணியிருந்தாங்க, பொசிஷன் ஒரு ரோல் ஓவர் பண்ணுவாங்களாம் கேட்குறாங்க. எல்லாம் புது வேர்டு நான் கேள்விப்படுறேன் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில். பட் அப்படி எதுவுமே இல்லை, மேனிபுலேட் ஆக வேண்டாம் மார்க்கெட்டில். அப்போது இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ஏன் சைட்வேஸ் போச்சுக்கான காரணம், முதல் நேத்தோட போத் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கு. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி ஏதாவது ஒரு செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை நேற்று இருந்த செல்லர்ஸ் இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நேற்று இருந்த செல்லர்ஸ் இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா சைட்வேஸ் போயிடும். அது எப்படி பார்க்குறது? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? எப்போவுமே இப்போ என்ன பண்ணுறேன்? டே சார்ட் எடுத்துக்கிறேன். நேற்றோட க்ளோஸு 24,826.
அப்போ மார்க்கெட் 24,826 நியரஸ்ட் 24,800 இதில் க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் என்ன? நம்மளோட லாஜிக் நம்ம எதை பிலீவ் பண்ணுவோம்? ஓடிஎம் செல்லர்ஸ். அப்போது 24,900 கால் அப்படிங்கிறது இதுக்கான ஓடிஎம், 24,700 புட்டு அப்படிங்கிறது இதுக்கான ஓடிஎம். அப்போ இந்த ரெண்டு செல்லர்ஸும் மார்க்கெட்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24,900 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே போகணும்னு சொல்லிட்டு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24,700 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் மார்க்கெட் மேலே போகணுங்கிறாங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கும் ஃபைட் இருக்க போய் தான் மார்க்கெட்டுங்கிறது 24,800ல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதான் நம்ம லாஜிக். அப்போது இந்த க்ளோசிங் வேல்யூலேருந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய 24,900 கால் செல்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ப்ரோ மார்க்கெட் மேலே போனால் புட் செல்லர் தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும்? எஸ், புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான். அந்த டயத்தில் என்ன பண்ணணும்? அந்த ஓடிஎம் செல்லர்ஸ் வந்து பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ எப்போ அந்த இடத்துல பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா 24,800 இருக்கக்கூடிய ஏடிஎம் புட் செல்லர்ஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் இருக்கக்கூடிய ஓடிஎம் கால் ப்ளஸ் புட்டு டிவைட் பை 2 அந்த ஆவரேஜ் வேல்யூக்கு கீழே போகணும் புட்டு. அப்படி போச்சுன்னா 24,800 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் 24,900 கால் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பை ஆக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட்டோட டைரக்ஷனை திருப்புவாங்க. இதுவே நேற்றோட க்ளோஸுக்கு பிலோ இருக்கும்போது அப்படி ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் கீழே போச்சு என்ன ஆகணும்? 24,800 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும். அதனால் ஓடிஎம் செல்லர்ஸாக சொல்லக்கூடிய 24,700 புட்டு பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்கணும். லாஜிக் புரியுதுங்களா? இதோட தான் நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல நான் என்ட்ரி பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வரலை. மார்க்கெட் எப்படி பார்க்கணும், ஏன் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். லாஜிக் புரியுங்களா? எல்லாத்தையுமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம இவ்வளோ தூரம் சொல்லும் போதே நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏன் எனக்கு சைடுஸ் போச்சு எல்லாமே நமக்கு தெரியணும். ஈவன் நம்மளுடைய குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். குரூப்னு ஏதோ பழைய குரூப்லாம் எடுத்து காட்ட போகிறதில்ல. இப்போ மே மந்த் நம்ம வந்து கிளாஸ் முடிச்சோங்க. இந்த மே மந்தில் நம்மளுடைய பீப்புள்ஸ் எதை மாதிரி ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10-10க்கு ஸ்ட்ரைக்கில் பிஇ சைடு மூவ்மெண்ட் இல்லை, ஸ்பாட்டில் தான் புட்டில் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போதைக்கு நோ ட்ரேட் ப்ரோ அப்படின்னு போட்டுருக்காங்களா? நாளைக்கு மார்க்கெட் சம்பவம் இருக்குது, இன்றைக்கே சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் 10 மணிக்கே முடிஞ்சு, ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியர் ஆஃப்டர் லாங் கேண்டில் பார்த்தாலே ஓடிடுவான். என்ன அந்த லாங் கேண்டில் எதையும் நம்ம பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. கீழே எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். சிக்னல் இல்லாத இடத்துக்கு போயிடணும், இல்லைன்னா கை சும்மா இருக்காது. எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? சைட்வேஸும் தெரிஞ்சும் உள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்களா? ஸோ கடைசி ஒரு வேர்டு போட்டிருக்காங்க. சுந்தர் சுகன் ட்ரேடர் மார்னிங் 10க்கு அவுட் ஆஃப் செஷன் போயிருப்பார். ஆக்சுவலாக மார்னிங் 10 இல்லை, காலையில் நமக்கு தெரியும் இந்த சினாரியோ. ஓகேங்களா? எப்படி இப்போ காலையில் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,830க்கு கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போது எனக்கு கால் செல்லர்ஸ் 139 பிலோ போயிருக்கணும், போகலை. அப்படியே ஆப்போனண்ட் புட்டை போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் இன்சைடு கன்சால்டேஷன் முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் எப்போ ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைடு கன்சால்டேஷன் ஆகுதோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் அதிகப்படியான ஆர்டர்ஸ் வரப்போகுது. நம்மளை மாதிரி ரீட்டெயிலர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? இந்த இடத்த லிக்விடிட்டியாக மாற்ற போகிறாங்க. அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வேர்டு சொல்லுவாங்க, ஃபைண்ட் லிக்விடிட்டி ஆர் பிஏ லிக்விடிட்டி. நம்ம வந்து லிக்விடிட்டியாக மாறிடக்கூடாது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் மார்க்கெட் ஹைக்கும் லோக்கும் போகவில்லைனால என்ன மார்க்கெட் சைடிஸில் போயிடும். ஏதாவது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னா வர நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேட் மாதிரி சொல்கிறீங்களே. ஆக்சுவலி அது பிரேக் அவுட் கிடையாதுங்க, மார்க்கெட்டோட கண்டிஷன். ஏன்னா நம்ம எவ்ரி ஹை பாயிண்ட் இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ், லோ பாயிண்ட் இருக்குது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேங்களா? அதை பொறுத்தா நீங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட்டுங்கிறது சைட்வேஸ் தான் ப்ராபபிலிட்டி. ஸோ டைம் வேல்யூ இருந்தும் மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்காம இருந்ததுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய கால் அண்டு புட் செல்லர்ஸை பொறுத்து தான். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாத்துக்குமே? இவ்வளோ தான் சிம்பிள். அப்போது அதே போல் நான் பேங்க் நிஃப்டிக்கு எடுத்து காட்டுறேங்க. நிறைய பேர் பேங்க் நிஃப்டி போடுங்க சொன்னதுனால நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஹை லோவு க்ளோஸ் அப்படிங்கிறது 400 நியரஸ்ட்டு. அதனால் அதுவே நான் என்ன பண்ணுறேன், ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போது
பேங்க் நிஃப்டி 55,400 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் யார் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய 55,500 சொல்லக்கூடிய கால் ஆப்ஷனோட ஓடிஎம்மும் 55,300 சொல்லக்கூடிய புட் ஆப்ஷனோட ஓடிஎம் செல்லர்ஸும் தான். அதனால் அந்த 2 செல்லர்ஸோட க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து டிவைட் பை 2 போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் பண்ணிவிட்டு. அப்போது 458 இருக்குது. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு இன்றைக்கி நேற்றோட க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து அபோவ் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகணும், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 55,400 ஏடிஎம் புட் செல்லர்ஸ் ஓடிஎம் செல்லராக மாறணும். இட் மீன்ஸ் 55,400 458க்கு பிலோ போகணும். அப்போது ஓடிஎம் செல்லர்ஸ் பை பண்ணணும். இட் மீன்ஸ் 493க்கு மேலே அப்படிங்கிறத அவங்க சஸ்டெயின் பண்ணி நின்றுக்கணும். இந்த காம்போ இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவே மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்னா 55,417க்கு கீழே ஸ்பாட் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், உங்களுக்கு கால் ஆப்ஷன் செல்லர் 55,400ல் 458 கீழே போயிருக்கணும். அப்போது ஓடிஎம் புட் செல்லர்ஸ் 55,300 424 மேலே இருக்கணும். இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். அப்போ அது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கடான் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. பிரேக் அவுட் பண்ணி கீழே இருக்கா, ஆனால் மேலே போக முடியல. இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணி கீழே இருக்கா, ஆனால் மேலே போக முடியல. தெரிஞ்சிருச்சிங்களா? அப்போது ஒரு ஓடிஎம் செல்லர்ஸ், ப்ரீவியஸ் டேவோட ஓடிஎம் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலை, ஸ்டில் அவங்களுடைய ஃபைட்டை வந்து விடவே இல்லை. இன்னும் நான் தான் பெரியவன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,900க்கும் 24,700க்கும் பிட்வீன்லே அப் அண்ட் டவுன் சைடு போகும். அதே போல் பேங்க் நிஃப்டி என்னாகும், 55,500க்கும் 55,300க்கும் பிட்வீனில் ட்ரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் நடந்திருக்கும் மார்க்கெட்டில். இதெல்லாம் பிளான்டு ஒன்று, ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் அமெரிக்காவோட நியூஸோ, அமெரிக்கா மார்க்கெட் லீவு, இல்லை வேறு எங்கேயோ குண்டு போடுறாங்க, அப்புறம் ஜியோ ஃபினான்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வரப்போகுது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு மார்க்கெட்டுக்குள்ளே தேடாதீங்க. நான் திரும்ப இந்த வேர்டு சொல்கிறேன். மார்க்கெட்டுக்குள்ளே ஒவ்வொரு இண்டெக்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய கால் அண்ட் புட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸை தேடுங்க. அதுவும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதே கிடைக்கக்கூடிய டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி. அப்போ இந்த மந்த்லி எக்ஸ்பிரிக்கான 0 to ஹீரோ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு சைட்வேஸு. அப்போ இந்த சைட்வேஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், கன்சால்டேஷன், ரேஞ்ச் பவுண்டு, சைட்வேஸு எல்லாமே ஒன்று தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதிகப்படியான ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல கால் அண்ட் புட் செல்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரீட்டைலர்ஸோட பை என்ட்ரியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது நாளைக்கு கண்டிப்பாக என்ன பண்ணலாம், மேபி யாராவது ஒரு செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது டே சார்ட்டில் வச்சு க்ளோசிங் ப்ரைஸ் எடுங்க. அந்த க்ளோசிங் ப்ரைஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஓடிஎம் செல்லர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதே கான்செப்ட் தான், ஒன்றும் பெருசெல்லாம் பண்ண போகிறதில்ல. இதே போல தான் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் நியூஸ் ரவுண்ட் ஃபிகர், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், ஓடிஎம்மோட க்ளோசிங் ப்ரைஸ் வேல்யூ 2 ஆட் பண்ணி டிவைட் பை 2, தென் காம்பினேஷன். சிம்பிள். கிளியருங்களா? ஓகே. ஸோ நாளைக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த ஸ்மார்ட் மணி கான்ஸோட எபிசோட் தான் வரப்போகுது. இந்த வீடியோ முடியும் போது நம்மளுடைய மே மந்த் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம என்ன மாதிரி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க என்ன மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய செஷன் அப்படிங்கிறது ஜூன் 6 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணோம். கிளாஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 2 வீக்ஸ் இருக்கும். இந்த 2 வீக்ஸில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டே கிளாஸஸ் இருக்கும். 7 கிளாஸஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1 மந்த் ஃப்ரீ ஆக்சஸ் இன் HLC என்டர்பிரண்ட். ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம இவ்வளோ ஹார்டனா வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம் இந்த 3 வருஷமாவே. ஏன்னா நான் வந்துட்டு சார்ட், இந்த டெக்னிக்கல் பேசிஸ் இதெல்லாம் நான் போனதே கிடையாது. ஓகே ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் கால்குலேஷன் அந்த நம்பர்ஸ் கூடயே தான் இந்த 3 வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு இந்த பிஇபிஎஸ் சேம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஓடிஎம் பிஇபி, இந்த ஸ்னைப்பர் தியரி, எந்தெந்த மாதிரியெல்லாம் நாங்களும் கிரியேட் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஆனாலும் முடியாது. எனக்கு இருக்கிறதுலே உங்களுடைய கிளாஸ்லயே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது எக்ஸைட் ஆனதே வந்துட்டு அந்த செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்தீங்கல்ல. ஆமாமா, அதுதான் ப்ரோ எனக்கு டர்னிங் பாயிண்ட். இத்தனை நாள் எனக்கு இருந்த பிரச்சனையே அதுதான். நான் என்னமோ தப்பு பண்றேன் அப்படின்றது எனக்கு அது 4th கிளாஸ்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர்ங்க. கண்டிப்பா இல்ல நான் ஜாயின் பண்ணும்போது 10,000 தான் ப்ரோ. நான் 2021லயே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இன்னைக்கு ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்களா?
இன்னைக்குதான் அதான் 35-40 சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் இவ்வளவு கம்மியா வாங்குறோம் போல. 40,000 என்னென்ன வாரணமாயிரம். இல்ல நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா நான் ஆல்ரெடி இந்த மேக்ஸ் இதை வச்சு நான் பேஸ் பண்ணி பார்த்ததுலயே வந்துட்டு சூப்பரான கிளாஸ் வந்துட்டு சுந்தரோட கிளாஸ் தான். தேங்க்யூ ப்ரோ. நல்ல எல்லாருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. உண்மையாலுமே எனக்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதுக்கு அப்புறமேட்டு தான் புரிஞ்சது ப்ரோ. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் உங்களுது, அதுக்காக சொல்றேன். தேங்க்யூ ப்ரோ. சிம்பிளா சொன்னா இவ்வளவு சிம்பிளா வந்துட்டு இவ்வளவு சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க ஆக்சுவலா ஃபீட்பேக் சொன்னே ஏதோ குறை சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். கடைசியில் என்ன பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. இதுவும் ஒரு ஃபீட்பேக் தான் ப்ரோ. ஏன்னா நமக்கு என்ன ரியாலிட்டியா தெரியுதோ இருக்குதோ அதானே சொல்றோம். நம்ம ஒண்ணும் பொய்யா மறைச்சே சொல்லலையே. ஒருத்தரை ஏத்தி ஒருத்தரை தாழ்த்தியும் சொல்லல, இருக்கிற உண்மையை சொல்றேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்புன்றது இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க்குக்காக தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா இதை வந்துட்டு ஒரு 30 பேர்த்துக்கிட்ட, அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்க கிட்ட வந்துட்டு கொண்டு வந்து சேர்த்த முடியாது டக்குன்னு. அவ்வளோ ஈஸியா அந்த கிளாஸ வந்துட்டு மைண்ட்யூட்டா கொண்டு வந்திருக்கீங்க. ஆர்ட் ஒர்க் மாதிரி இது கிட்டத்தட்ட. நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம கன்வே பண்ணோம்னா அந்த விஷயம் ஃப்ரெஷரா உள்ளார வர்றவங்களுக்கும் ஈஸியா அடாப்ட் ஆகும்ன்றது அதுல மெயின் விஷயம் ப்ரோ. கரெக்ட் தான். இப்போ நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இப்போ மட்டும் இல்லை, எஸ்எம்சி ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே கிளாஸ் முடிச்சு ஒரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு நான் அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்பேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னா கேட்பேன். அவங்க என்ன ஆன்சர் வருதோ அதை பொறுத்து அவங்களுக்கு அடுத்த நான் கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பேன். பட் இன்ன வரைக்கும் நான் ஹெச்எல்சி ஸ்டூடெண்ட் வந்து யாருமே ரிட்டர்ன் கால் பண்ணதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் நான் பட்டத்திட்டு அனுப்பிடுறேனே. நம்ம தான் இதுக்கப்புறம் வந்து அவங்க நான் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு சின்ன பாயிண்டாவது டவுட்டா இருக்கா? ஆனா அப்படியே கிறிஸ்டர் கிளியரா மார்க்கெட் தெரியுது. நான் எப்பயுமே 9:15 மார்க்கெட் ஓபன் பண்ணுவோம், ஒரு பயத்தோடய ஓபன் பண்ணுவோம். ஆனா உங்க கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா ஓபன் பண்றேன் நானு. ரைட், இன்னைக்கு தான் இடம் நம்மளுக்கு இங்க எடுக்கலாம் அடிக்கிற மாதிரி. வா வா யாரு நீ கட்டி தூக்க போறாங்க, நானும் வரண்டா சண்டைக்குன்ட்டு போற மாதிரி ஒரு ஃபீல். அது எனக்கெல்லாம் ப்ரோ, நான் ஒரு என்ட்ரி போட்டாலே டாப் ரிவர்ஸ்ல போயிடுவேன் ப்ரோ. ஓகே, இப்ப அதுல கொடுமை என்னன்னா ரிவர்ஸ்ல போயிட்டு மறுபடியும் நம்ம போட்ட இடத்துக்கே போவான். இல்ல ப்ரோ, இப்ப அவன் எங்க ரிவர்ஸ்ல போவான்னு எனக்கு தெரிஞ்சிருது ப்ரோ. உங்களோட கோடு தான் நம்மளை காப்பாத்துறதே ப்ரோ. உங்களோட கோடு தான் நம்ம கோடு ப்ரோ. உண்மையாலுமே லக்ஷ்மன் டிராக் மாதிரி தான் ப்ரோ. அந்த கோட்டை தாண்டி போனோம்னா ஆப்புதான். கரெக்டா இருந்தா ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த தியாகன்ற ஞாபகம் இருக்கா? எஸ்எம்சி கிளாஸ் உங்ககிட்ட படிச்சவரு சென்னையில இருந்து ஜூன் 24th. அது எந்த பேட்ச்ல படிச்சாருன்னு தெரியல. பட் ஆனா தியாகம் இருக்கும். அவரு கூட எலியட் வேவ் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கூட சொன்னாரு என்கிட்ட. ஆமா, எலியட் வேவோட பேக் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப சில விஷயங்கள் எனக்கு கொடுத்திருந்தாரு. ஓகே 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 ப்ரோ. அவர்தான் சொல்லிருந்தாரு ஆக்சுவலா. அப்படிங்களா? ஓகே ஓகே சூப்பர். ஆமா, நான் வந்துட்டு எஸ்எம்சி தான் சுந்தர்ட்ட படிச்சேன். பட் ஆனா இந்த மாதிரி ஸ்னைப்பர் தியரியோ இல்ல ஹெச்எல்சியோ பண்ணல அப்படின்னு தான் சொன்னாரு. பட் ஆனா அவர் சொல்லும் போதே ஒரு ஒப்பீனியன் சொன்னாரு. என்ன அப்படின்னா, பையன் வந்துட்டு சரியான ஷார்ப்புங்க அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணாரு. ஓகே சரி ஓகே அப்படின்றதுக்காக தான் சரி ஸ்னைப்பர் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. அதுக்கப்புறமேட்டு சரி ஹெச்எல்சின்ற மெத்தட்லயே என்னதான் இருக்குது தெரிஞ்சுக்கலாமே, சப்போஸ் இத்தனை நாள் எனக்கு தெரியாத விஷயம் கூட இதுல தெரியலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் வந்தேன். பட் ஆனா நான் தான் சொல்றேன்ல, ஒரே வீடியோல முடிச்சு விட்டீங்க ப்ரோ மொத்தத்தையும். ஓகே ஓகே, எடுத்த வீடியோ தான் ப்ரோ எனக்குலாம் டர்னிங் பாயிண்ட். நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, ஆப்ஷன் ட்ரேடிங்கும் சரி மார்க்கெட்டும் சரி கடல் கிடையாது, அதோட மெத்தட் தான் கடல். நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராஃபிட் தகுந்த மாதிரி தூண்டிலோ வலையோ இல்லை சின்ன ஒரு போட் இருந்தாலே போதுமானது இல்லைங்களா? நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய லான்ச் வச்சுருக்கோம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஸ்டாக் செலக்ஷனுக்கு சொல்லிட்டு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு சொல்றேன் நீங்க. அது நாளை கிளாஸஸ்ல இருக்கும் ப்ரோ. மேபி நாளை கிளாஸ் டைம் இருந்துச்சுன்னா 3 o'clock ஆஃப்டர்நூன் 3 o'clock சொல்லியிருக்கோம்ல. கிளாஸ் முடியும் போது ஒன்று சொல்லிட்டு இருப்போம். இல்லைனா வீடியோஸ் ஆல்சோ அவைலபிள் தான், அதை நான் கூட கொடுப்பேன். ஸ்டாக் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, சென்செக்ஸு, க்ரூடு, இதில் வந்து ஹெச்எல்சி அடிப்போம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாக் சைடு போகலாம்.
ஓகே ஓகே. ஏன்னா கையில பணம் இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட் வேற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காமனா சொல்றேன். இல்ல ப்ரோ, நான் அதாவது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கேக்குறேன். மத்தபடி ஸ்டாக் ஆப்ஷன் எல்லாம் போற ஐடியாவும் இல்ல ப்ரோ. அது என்னன்னா சரி அதையும் தெரிஞ்சுக்கலாமே. அது சிம்பிள் தான், அதையும் பாத்துரலாம், ஒரு வழி அதையும் பண்ணிடலாம். ப்ரோ ரெண்டாவது ஃப்ரைடே மார்க்கெட்ல ஒரு விஷயம் மட்டும் மென்ஷன் பண்றேன். அது என்னன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த 6 லெவலுக்கு இவன் கீழே போயிட்டான், 6 லெவலுக்கு அவன் மேல நிக்கிறான், அந்த பாயிண்ட் எல்லாமே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, थैंक यू சொல்லாதீங்க, ப்ராஃபிட் கொண்டு வாங்க ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ.